சுற்றி காடு. நாங்கள் இப்போது 12 சாவி கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இந்த கேமு. ஒரு பாட்டி வேறு நம்மளை துரத்துது. ஒரு பாட்டி, அதுக்கு பேர் வந்து கிராணி. அடுத்து இன்னொரு பேய் கூட உண்டு, அதுக்கு பேர் ஸ்லிதரினா. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்மளை துரத்துறாங்க. ஸ்பீடாக இந்த இடத்துல எஸ்கேப் பண்ணி ஆகணும். தூரத்தில் லைனாக மரம் இருக்க தெரியுதா? இப்படி அடர்த்தியாக மரம் கண்டா உடனே வேறு டைரக்ஷன் மாறணும். ஏன்னா நாங்கள் இடத்துக்கு லேண்டோட கடைசியாக வந்தாச்சு. காய்ஸ், வீடு போ. இந்த வீடு தானாலே திறக்குது. காய்ஸ், நான் ஒரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணனால தானாலே திறக்குது. எதுக்கும் நாங்கள் இந்த வீடு கடைசியில் போகலாம். இப்போவே போய் உள்ளே போய் நம்மளை லாக் பண்ணிச்சுன்னா அவ்வளோந்தான். எனக்கு வேறு பயமாக இருக்குது இந்த இடத்த பார்த்தாலே. நாங்கள் ஃபஸ்ட்டு சுற்றி சாவி இருக்கான்னு பார்த்துட்டு, சாவி கிடைக்கலங்கி கடைசியில் போகலாம். ஆனால் இது கிராணி ஒன்று விட மோசமாக இருக்குது இந்த கேமு. பாருங்க கைஸ், ஒரே மரத்தை எல்லா இடத்துலையும் இருக்குது. புதுசாக ஒன்றுமே இல்லை. சாவி வேறு எங்கே இருக்குது? ஐயோ பேய். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் ஒருக்கா கூட அந்த பேயை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த பேயை பார்த்த உடனே நம்மளை சுற்றி ஒரு ரெட் கலரில் பிளட்டு மாதிரி ஏதோ தெரியுதா? அதை பார்த்தா இப்படி தான் ரத்தம் தெரிக்கும். அதை நிறைய நேரம் பார்த்தா அவுட் ஆகிடுவோம். நான் வேறு லைட்டாக பார்த்துட்டு திரும்பின நாளில் ஏதோ லைட்டாக மட்டும் பிளட் வந்து, இந்த பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக மறையும். ஆனால் வெயிட் பண்ணுங்க, இப்போ கிராணி பேய் வரும் பாருங்கள், அது காமெடியாக இருக்கும் பார்க்க. இது கூட பரவாயில்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் கிராணி ஒன்று ஈஸி மோடில் போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் மொத்தமே லைட் எரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் விளையாடுறேன். லைட்டாக இன்ச்சுக்கு தான் லைட்டே எரியுது. மற்றபடி தூரமாக டார்க்காக தான் இருக்குது. இதுவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கண்ணா. பரவாயில்ல, பாறை இருக்குது, 1-2 வீடு இருக்குது. ஆனால் என்ன, சாவி தான் கண்ணிலே காணல. அநேகமாக வீட்டுக்குள்ளே போனால் தான் சாவி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்நேரம் அந்த கிராணி போய் வந்திருக்கணுமே. வெயிட் பண்ணுங்க கைஸ், அது இனிப்போ வரும். ஐயோ வந்துருச்சு பார்த்தீங்களா? அது இனி மறுபடியும் க்ளோஸில் கடைசியில் பார்க்கலாம். அது எப்படி இதுதான் நம்மளை கொல்லவே போகுது. அந்த சிலிண்டர்னா பேய் கூட கொல்லாது. ஆனால் இது வந்து சுரண்டி நம்மளை சாவடிக்கும். ஆனால் ஈஸியாக தப்பிச்சிருக்குல்ல. இது பாருங்க கைஸ், நாங்கள் எதுக்கு சுற்றி பார்க்குறேன். அது அடிக்கடி மாயமாக போயிடுது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கை. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருட்டாக இருக்கிறனால பயமாக தான் இருக்குது. ஸ்பீடாக போக்கு திடீர்னு நடுவில் வந்து நம்மளை பயப்படுத்தும். கைஸ், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெட்டி இருக்குது. ஐயோ பேய். ஆனால் இந்த கேமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் அந்த ஸ்கொயர் ஷேப் பெட்டிக்கு பக்கத்தில் போன உடனே சைடெல்லாம் லைட்டே எரியலை. ஆனால் ஒரு சைடில் மட்டும் லைட் எரியுது. சரி கைஸ், அங்கே ஸ்பீடாக எஸ்கேப் ஆகலாம். ஆனால் மற்ற கிராணி கேம் மாதிரி இது கொஞ்சம் ஈஸி தான். மற்ற கிராணி கேம்னால் ஒரு அடியிலேயே நம்மளை செத்துடுவோம். ஆனால் இதில்னா ஒரு 5 தடவை நம்மளை அடித்தாதான் நாங்களே செத்துடுவோம். அதனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் மட்டும்தான் டேஞ்சர் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும். சரி கைஸ், நாங்கள் அந்த வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம். அந்த கடைசியில் அந்த கிராணி எப்படி அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள், காமெடியாக இருக்கும்.